ஐயனார் துணை சிறையில் அடுத்த வரை பேசல சேரன் இருந்துட்டு நீங்கள் சந்தையாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சம்மந்தமே இல்லாமல் பேசவும் இப்போ எதுக்காகன்னு அந்த பொண்ணை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்டுட்ருக்காங்க. டேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சந்தையாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எல்லாரும் கூடவும் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிலா அண்ணி எப்படியோ அதே மாதிரி தான் சந்தியாவும் அவங்களும் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, விளையாட கூட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹரிஸ் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வார்த்தைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தையா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுதான், அதனால் ஹரிஸ் இருந்துட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சட்டன்னு கேட்டுட்டாங்க. இதோட 2-3 தடவை கேட்டுருச்சு. நானும் இதை விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இன்னைக்கு சந்தையாவை என்ன உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குது. அதனால தான் உங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்குறேன், சந்தையாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சரின்னு சொன்னால் சந்தையாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ணன், நீங்கள் உண்மையாவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், ஆமாப்பா, இன்னைக்கு ஹரிஸோட வீட்டுக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறமா தான் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த பொண்ணுக்கு என் மேலே ஆசை இருந்திருக்குப்பா, ஆனால் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நடேசன் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.